வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் WWE ஸ்மாக்டவுன் தமிழ். WWE ஸ்மாக்டவுனில் நடக்கிற மேட்சை நம்ம தமிழில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஸ்மாக்டவுனில் என்னென்ன மேட்சுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதில் பார்த்துட்டோம்னா பேக் ஸ்டேஜில் பார்த்துட்டோம்னா டிஃப்னி இருக்காங்க. டிஃப்னி ஒருத்தவங்க இன்டர்வியூ பண்ணுறாங்க. இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். என்னோடய சொந்த குரல் ஒலி எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினச்சேன். ஆனால் ஜேட் வாயை ஓட விடு அப்படின்னு சொல்லுது. அதாவது அவள் நினைக்கிறா தனக்கு யாரும் சரிக்கு சமமாக யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கிறா. அவள் என் டைட்டிலை எடுத்துருவாளாம். அவள் பெரிய புயல் மாதிரியும் அவள் சொல்கிறாள். அடுத்த வாரம் நடக்கிற மேட்ச்சில் அந்த அம்மனை அடித்து தான் அவள் வாயை நான் மூடிடும். அந்த ரிங்கோட கயிறில் என் கால் மாட்டி ஊசலாட்டதை பார்த்து ஜேட் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா என்னோடய கால் அவன் மேலே தான் சிக்கிக்கொள்ள போகுது. ஐ ஆஃப் தி ஸ்ட்ரோம் என்று சொல்லலாம். அப்புறம் டிஃப்னி பாய் சொல்ல போயிட்டாங்க. ஆனால் ஜேட் சொல்கிறாங்க, நான் அப்படிப்பட்ட விஷயத்தை பற்றி தான் பேசுகிறேன். நீ எதுக்கு அதெல்லாம் பார்க்குற? ஆனால் நீ அவகிட்ட சமாஸ்ராமில் தோத்துட்டல அப்படின்னு நயா ஜாக் சொல்கிறாங்க. ஆனால் ஜேட் சொல்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சு. நையன் தோற்று தானே போனேன் இல்லையா? இல்லை. ஆனால் நயா ஜாக் சொல்கிறாங்க, எப்படி இருந்தாலும் நீ போட்டியாளர் இருக்க உனக்கு தகுதியே இல்லை. உனக்கு எளிதில் வெற்றி கிடைச்சா அது உனக்கு அதிர்ஷ்டசாலி தான். நீ அதிர்ஷ்டசாலி. ஆனால் ஜேட் சொல்கிறாங்க, அந்த ப்ளோவிட்டிருந்து என்னோடய பட்டத்தை பெறும்போது நீங்கள் வேணால் ஒரு ஷாட் எடுத்துக்கோங்க. அது வரை என் வழியை விட்டு விலகி போயிடு. அப்படி இல்லைன்னா என் இரவு என் கையை பிடி. அதுக்கு நயா ஜாக் சொல்கிறாங்க, அதையும் தான் பார்க்கலாமே. ஜேட் சொல்கிறாங்க, இது பெட் அப்படின்னு. இந்த நகரத்தில் எனக்கு எந்த நல்லதும் நடக்கலை. இதை அடைய நான் என்ன செஞ்சேனே தெரியல. இதை சார்லோட் சொல்கிறாங்க. ஆனால் அலெக்ஸா சொல்கிறாங்க, டாக்டர் லிலி சொல்கிறாங்க. டாக்டர் லிலி உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்ப்பாங்க. சார்லோட் சொல்கிறாங்க, லீஸ்டர் உங்களுக்கு ஒரு உண்மையான மருத்துவர் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சார்லோட் சொல்கிறாங்க. அலெக்ஸா சொல்கிறாங்க, டோன்ட் வரி, கவலைப்படாதே. அதுக்கு லோட்ஸட் சொல்கிறாங்க, எனக்கு நேற்று மாதிரியே விடுதலை கிடைக்கணும். லிலி சொல்கிறாங்க, லிலி ரொம்ப பயிற்சி பெற்றவர். சார்லோட் சொல்கிறாங்க, செல்சியாவையும் ஹால்ஃபாவையும் நாம் பழி வாங்க வேண்டும். ஆனால் அலெக்ஸா சொல்கிறாங்க, அப்படி சொல்லுங்க பாரு, சரியான நேரம் வரும்போது நாம் கண்டிப்பாக பழி வாங்குவோம். ஆனால் இது சரியான நேரம் இது இல்லை. ஏன்னா நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. ஆனால் சார்லோட் சொல்கிறாங்க, என் நேரம் நல்லா உணர வச்சது நீங்கள் சொன்னால். அதுக்கு அலெக்ஸா சொல்கிறாங்க, நட்பின் சக்தி உங்கள் வலியை குணப்படுத்தும் சொல்லிவிட்டு அவங்க போயிட்டாங்க. சார்லோட் சொல்கிறாங்க, அதனால் நான் என்ன அப்படி தெளிவாக இல்லை, சீரியஸாக தான் சொல்கிறாள. ரேண்டி ஆட்டன் சொல்கிறாரு, நான் யார் என்பதை பார்க்குறதுக்கு நீண்ட காலமாக இங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான். அது ரேண்டி ஆட்டன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. தன் கெட்ட எண்ணங்களை அடக்கி கொண்டு திறன் உள்ளவன். நான் இந்த WWE முன்னோக்கி செல்லாமல் உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ண தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு ரேண்டி ஆட்டன் சொல்கிறாரு. ட்ரூ மேக்கண்டர் சொல்கிறாரு, நான் ஒரு விஷயத்தை அவங்கக்கிட்ட தெளிவாக சொல்கிறேன். என்னை பற்றி யார் என்ன நினச்சாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் எப்போது உண்மையை மட்டும்தான் பேசுவேன். செய்ய வேண்டிய நேரத்தில் செய்வேன். உண்மை என்னன்னா நீ ஒரு பைத்தியம்தான் அப்படின்னு ரேண்டி ஆட்டனை பார்த்து சொல்கிறாரு. ரேண்டி ஆட்டனை சொல்கிறாரு, ஆடியன்ஸ் சொன்ன நீங்கள் எப்பொழுதும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். மக்கள் மனசை தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் மனசை புரிஞ்சுக்கிட்டு அதை கேட்ப நடக்குன்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு தெரியலன்னு நினைக்கிறீங்க. சரி, ஆனால் உங்கள் மனசில் நீங்கள் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லவும் மாட்டீங்க. என்னை நம்புங்க, நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் கேட்க மாட்டீங்க. ட்ரூ மேக்கண்டர் சொல்கிறாரு, உனக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு உனக்கு தெரியாது அப்படின்னு ரேண்டி ஆட்டன் சொல்கிறார். எதிர்காலத்தில் எழுதப்பட்டு கொண்டு இருக்கும் உலகத்தில் மாற்றத்தின் காற்று வீசுகிறது. வாங்க நம்ம ரேண்டி ஆட்டன் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். விளையாட்டு பொழுதுபோக்கு ஒரு மிகவும் ஆபத்தானது. 3 எழுத்துக்களால் உன்னை தாக்க போகிறேன். அந்த விளையாட்டு உனக்கு நிஜமும் மாறப்போகுது.